அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆவணி அவிட்டம் ஆவணி பௌர்ணமி 27/8/2026. இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் தரப்போகிறேன். இந்த மந்திரத்தை யாரெல்லாம் நிலவை பார்த்து 27 முறை சொல்லுகின்றீர்களோ அவர்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்கும். இந்த இடத்துல ஒரு சூட்சமாக சொல்கிறேன், நல்லதை நினைங்க. அந்த நேரத்தில் வேறு எந்த தீய எண்ணமும் உங்கள் மனசில் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கு தான் வரும். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் நிலவை பார்த்து 27 முறை சொல்கிறீங்கள, அப்படி சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே நல்ல எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம மனசு நல்ல எண்ணத்தை விட தீய எண்ணங்களை தான் அதிகமாக யோசிக்கும். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோன்னு ஏதாவது ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இப்போ கூட உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது நல்ல எண்ணமாக இருந்தால் சந்தோஷம், தீய எண்ணமாக இருந்தால் கவனமாக இருக்கணும். இந்த நிலவை பார்த்து சொல்லக்கூடிய இந்த சூட்சமின் போது தீய எண்ணம் வரவே கூடாது. அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நான் சொல்கிற மந்திரத்தை சத்தமாக சொல்லுங்கள். மொட்டை மாடல் நின்று சொன்னாலும் சரி, வாசலுக்கு வெளியே நின்று சொன்னாலும் சரி, நான் சொல்கிற மந்திரத்தை கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா வேறு எந்த எண்ணமும் நம்ம மனசுக்குள்ளே வராமல் இருக்கும். அது சூட்சமாக. எனவே 27/8/2026 ஆவணி 10 இரவு 7:30 மணிக்கு மேலே இதை செய்யுங்க. நிலவை பார்த்து, அதுவும் பாதுகாப்பான இடத்துல நிற்கணும். அமர்ந்தும் சொல்லலாம், நின்றும் சொல்லலாம், உங்கள் வசதி தான். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஓம் சோம் சோமாய நம, ஓம் சோம் சோமாய நம, ஓம் சோம் சோமாய நம. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை 27 முறை நிலவை பார்த்து சொல்லக்கூடியவங்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்கும். அவ்வாறு 27 முறை நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வர வேணுமோ நிலவை பார்த்து கேளுங்கள். நிச்சயம் சொல்கிறேன், அது விரைவாக நடந்தேறுவதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு தகவலும் உங்களுக்காக பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவணி அவிட்டம் ஆவணி பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமி போதும் நமது பௌர்ணமி ஹோம சங்கத்தின் சார்பாக ஒரு ஹோமம் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் நாளை பௌர்ணமி அன்று, ஆவணி பௌர்ணமி, ஆவணி மாதம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த மாதம். எனவே அந்த மாதத்தில் நமது குழந்தைகளின் நலனுக்காக சந்தான கோபாலகிருஷ்ணர் பால ஹோமம் நடத்த போறோம். இந்த ஹோமத்தில் பதிவு செய்யக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அவங்க நன்றாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல மனவாழ்வு அமையணும், எதிர்காலம் சிறப்பாக அமையணும், பெற்றோர்கள் பேச்சை கேட்டு ஒழுக்கத்துடன் வளரணும், இதெல்லாம் பிரார்த்தனையா பண்ணி சந்தான கோபாலகிருஷ்ணர் ரக்ஷையும் தரப்போறேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரக்ஷை வாங்கினா போதும். உங்க குடும்பத்தில் எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி, ஒரு பதிவு பண்ணா போதும். அந்த ரக்ஷையை பீரோல போட்டு வைங்க அல்லது பூஜையில போட்டு வைங்க. நிச்சயமா கோபாலகிருஷ்ணருடைய பரிபூர்ணமான அருளால் உங்கள் குழந்தைகளுக்கு வளமான சிறப்பான எதிர்காலம் அமையும். இந்த ஹோமத்துக்கு பதிவு செய்ய 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும். எனவே மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.